கொடுக்குறோம் அப்படின்றது பொறுத்து தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட மூவ்மெண்ட் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து காலையில வந்து எழுந்துட்டேன், என்னோட லீடர் சொல்லிட்டாரு, அவருக்காக வரேன், இல்லைன்னா நமக்கு தொடர்ந்து போன் அடிப்பாங்க, இதுக்காக வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி உங்களோட லைஃப்ல உங்களோட தேடுதலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட யாரெல்லாம் உள்ள வராங்களோ நிச்சயமா அவங்களோட லைஃப் இங்க மிகப்பெரிய மாற்றம் அடையும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேடுதலோட வரக்கூடியவங்க என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட், அதாவது அதை உபயோகப்படுத்தி பார்ப்பாங்க. அதை உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு அங்க ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் தான் அவங்களோட எனர்ஜியா மாறும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீடரும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம உள்வாங்கி அதை செயல்படுத்தும் போது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி அடைவோம். ஸோ வரக்கூடிய காலம் நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும். ஸோ இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய செஷனை யாராவது ஒரு நபருக்கு ஒருத்தரோட லைஃப் இங்க மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் அடைஞ்சதுன்னா அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்கலாம். நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஸ்கிரீன் தெரியுதா பாண்டியன் சார்? ஓகே சார், ஸ்கிரீன் தெரியுது சார். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் மணி, அதாவது பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம முதல்ல ஒரு கிளாரிட்டி வரணும். ஸோ அந்த 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 கிளாரிட்டி நமக்கு கிடைக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த பணத்தை நாம பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தேடுதல்ல தன்னோட லைஃப்ல பல நாட்களை விரயம் பண்ணிருக்காங்க. ஆனா பட் அவங்களோட மணி மேக் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் அவங்களால மேக் பண்ண முடியுது, பெரிய லெவல்ல மேக் பண்ண முடியல. என்ன காரணம்னா அதோட லாஜிக் என்ன, அதோட எத்திக்ஸ் என்ன, ஸோ அது எந்த மாதிரி முறையில அதை அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்காததோட விளைவு அவங்களோட ஏர்னிங்ஸ் அப்படி இருக்கு. பிகாஸ் இங்க நம்ம அத்தனை பேருமே கொடுத்து வச்சவங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அந்த நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், இதை உங்களோட ஆட்டிடியூட்ல மாத்தணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பொருளாதாரத்தை எடுக்க முடியும். ஓகே ஃபைன், நம்ம செஷன்ல போலாம். இந்த இன்னைக்கு இந்த அவுட் டு மேக் மணி அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது எப்படிப்பா அப்படின்னு கேட்டோம்னா வேலைக்கு போனா சம்பாதிக்கலாம், இல்ல பிசினஸ் பண்ணா சம்பாதிக்கலாம், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி பல கோணங்கள்ல பல விஷயங்கள் ஆன்சரா கிடைக்கும். பிகாஸ் இங்க ஒரு முக்கியமான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்றான். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயம், அதாவது பணம், அதாவது அந்த பணம் உங்களுக்கு உங்க கைக்கு வந்து சேரணும்னா அதுக்கான என்ன விஷயத்த நீங்க செய்யும் போது கிடைக்கும் அப்படின்னா உங்க நேரத்தை எந்த அளவுக்கு நீங்க விற்க தயாரா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து அது பணமா மாறும். இன்னைக்கு நம்ம அரிசியை வித்தா பணமா மாறும். இது அதை வந்து அரிசி பணம் கொடுத்து வாங்குறோம், பணம் கொடுத்து பொருளை விற்கிறோம், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம இங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஸோ இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா நம்மளோட நேரங்களை எந்த அளவுக்கு நம்ம செலவுபடுத்துறோமோ, அந்த வியாபாரத்துல நம்ம எந்த அளவுக்கு நேரத்தை நம்ம உபயோகப்படுத்துறோமோ, இல்ல வேலைக்கு போற இடத்துல எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை உபயோகப்படுத்துறோமோ அதை பொறுத்து அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணம்ன்றது கிடைக்கும். பட் இதுதான் லாஜிக், அதான் எத்திக்ஸ். இந்த லாஜிக் முதல்ல அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணம் நம்ம கையில வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஸோ அந்த எத்திக்ஸை வந்து கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் விற்கிறோமோ அதுதான் பணமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு அதிகப்படியா ஆண்டவன் எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 24 மணி நேரத்தையும் நான் உழைக்க தயாரா இருக்கிறேன், நான் இந்த 24 மணி நேரத்தையும் நான் விற்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும். அந்த பணம் உனக்கு பத்தல சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் மணி நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் விற்க தயாரா இருக்கிறேன் நீங்க முன் வந்தாலும் உங்ககிட்ட நேரம் இல்லை சார். அந்த நேரத்தை வேற எங்க இருந்து கேட்டா கிடைக்கும், கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்கும். சரி, கடவுள்கிட்ட நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம், சார் எனக்கு 24 மணி நேரம் பத்தல, எனக்கு அதிக மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கேத்த செலவுகள் இருக்கு, எனக்கு பொருளாதாரம் அதிகமா தேவைப்படுது, இன்னும் நேரத்தை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோமா அப்படின்னா அந்த இடத்துல அதிகப்படியான நேரம் கிடைக்குமா பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் 24 மணி நேரம் தான்.
அப்ப இந்த 24 மணி நேரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பணமா மாறும். சரி, ஒரு ஒரு மனுஷன் அதிகப்படியா அவன் எத்தனை வருஷம் வந்து அவனால வேலை செய்ய முடியும், அதாவது 100% எஃபிஷியன்டோட, ஒரு 80% எஃபிஷியன்டோட ஒரு 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 முனைப்போட ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 வருஷம் வரைக்கும் தன்னுடைய ஆயுள் காலத்துல ஒரு 30 வருஷம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கணிச்சிருக்கிற ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதுல 20 ஆண்டுகள் நம்மளோட குழந்தை பருவத்துல போயிடும், 10 ஆண்டுகள் முதுமை பருவத்துல போயிடும். அப்போ 30 ஆண்டுகள் தான் நம்ம ஒரு எஃபிஷியன்டா ஒரு எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட எஃபோர்ட்டை போட முடியும். அந்த எஃபோர்ட் மூலியமா நாம பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அப்படின்றத ஒரு ஆய்வறிக்கை மேல கொடுத்திருக்கான். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரத்தை நம்ம ஒரு 3ஆ டிவைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 8 மணி நேரம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 3 8 மணி நேரமா கிடைக்கும். அதே மாதிரி 30 வருஷத்தை 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 10 வருஷம் நமக்கு கிடைக்கும். ஓகே சார், இதை நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஒரு 8 மணி நேரத்தை நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கியே கழிக்கிறோம். அதாவது இரவு நேரங்கள் நம்ம வீட்டுல நம்ம படுத்து நம்ம உறங்கும் போது அந்த உறக்கத்தின் பேர்ல நம்ம அந்த நேரத்தை கழிக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சுங்க சார், நல்ல யோசனை பண்ணி பாருங்க. 30 வருஷத்துல 10 வருஷம் காலி. அடுத்த 8 மணி நேரம் என்ன பண்றோம் சார், நம்ம டிராவல் பண்றதுக்காகவோ நம்மளோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்காகவோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம இன்னொரு 10 மணி நேரத்தை நாம வந்து கழிக்கிறோம். அப்ப அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் வந்து காலி ஆயிடுது. அப்போ கடைசியா இருக்கிற 8 மணி நேரம் தான் நம்ம கரெக்டா பிளான் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசி 10 வருஷம் தான் நமக்கு ரிசல்ட்டா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. சோ அதுக்கான காரணங்களையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 வருஷத்துக்கு 3650 நாட்கள். நல்ல கிளியரா பாருங்க. இந்த கால்குலேஷன் இஸ் மஸ்ட். 1 + 1 2. சோ அந்த மாதிரி லாஜிக் கரெக்டா நம்ம கூட கனெக்ட் ஆகும்போது தான் நம்மளோட பொருளாதாரம் நம்ம கூட கனெக்ட் ஆகும். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு மெட்டாபோர்ஸ்ல உள்ள வந்தாச்சு. நான் வெறும் ₹1 காசு போடல சார், இன்னைக்கு ₹1,00,00,000 சம்பாரிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். பட் நம்ம இன்னைக்கு ₹1,00,00,000 சம்பாதிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், நம்ம 12 கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணோம். அந்த 12 கான்ட்ராக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணோம், வரக்கூடிய வருமானத்தின் மூலமா கம்ப்ளீட் பண்ணோம். அப்ப 12 கான்ட்ராக்டோட ஒட்டுமொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ₹15,00,000. இன்னைக்கு ₹15,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. பட் பேசிக்கா உங்க கையில இருந்து ஃபண்ட் வரல, நோ ப்ராப்ளம். ஆனா உங்க உழைப்பின் மூலியமா வந்த ஃபண்டை திருப்பி ரெக்ரூட் பண்ணி திருப்பி உள்ள இன்புட் கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த ₹15,00,000 நீங்க இன்புட் கொடுத்ததுனால ஒரு ₹1,00,00,000 சம்பாரிச்சீங்க அப்படின்னா அந்த லாஜிக்கு கனெக்ட் ஆகும். அப்பதான் வந்து அந்த பிசினஸோட growth வந்து ப்ராப்பரா இருக்கும். அந்த மாதிரி அந்த லாஜிக் அந்த கால்குலேஷன் இஸ் வெரி மஸ்ட். அப்ப 10 வருஷத்துக்கு நம்ம கிட்ட 3650 நாட்கள் இருக்கு. அதுல 30 வருஷத்துக்கான ஹாலிடே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 நாள் போயிடும். ஒரு 30 வருஷத்துக்கான கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 750 நாட்கள் போயிடும். சோ மெடிக்கல் அண்ட் டூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 725 டேஸ். ரிமைனிங் நம்ம கையில பாத்தீங்கன்னா ஒரு 1095 நாட்கள் தான் நம்ம கையில இருக்கும். சார் அத 365ஆல நம்ம கனெக்ட் பண்ணோம் வகுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்தோட என்ன இருக்கும், 3 வருஷத்தோட எஃபோர்ட் தான் நம்ம கையில இருக்கும். அப்போ இந்த 3 வருஷம் தான் உங்களோட லைஃப் ஸ்டைல்ல கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். சார் இந்த 3 வருஷத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, அதாவது இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க கையில அந்த பொருளாதாரம் வந்து சேரும், அந்த பணம் வந்து சேரும். எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான வகைகள் இருக்கு. இந்த 3 மணி நேரத்தை நாம பயன்படுத்துறதுக்கு ஒரு 4 வே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 வேல நாம எந்த வேவை சூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி பணம் கிடைக்கும். சார் நான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறேன் சார், நான் வந்து படிச்சேன் சார், படிச்ச படிப்புக்கேத்த வேலைக்கு போறேன் சார், ஏன்னா மத்தபடி வேற எதுவும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க உள்ள கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல உங்களோட அதிகப்படியான நேரம் அந்த 8 மணி நேரம் தான். அந்த எஃபோர்ட்டுக்கான நேரம் எல்லாம் 12 மணி நேரம் தான். அவ்வளவுதான், வாட் எவர் இட் இஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளோட நேரத்தை அங்க பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ அங்க நேரத்தை அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இல்ல. அந்த நேரத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கிட்ட நீங்க ஒரு 3 மணி நேரம் இருக்கு,
உங்க கூட ஒரு 10 பேர் இணைஞ்சாங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழிலையோ இல்ல நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ இல்ல நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அந்த வேலையில ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 30 மணி நேரமா அதிகரிக்கும். இதை தவிர்த்து வேற எப்படி நேரத்தை அதிகரிக்க முடியாது. இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நீங்க உங்களுக்கு மட்டும்தான் அங்க சம்பளம் கொடுப்பாங்க. அதை நீங்க பகிர்ந்து வேலையை ஆக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அந்த இடத்துல நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய். சரி இப்படி பண்றதுனாலதான் முடியல, நாம ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துலயே உங்களுடைய வேலைக்கு உங்களோட நேரம் மட்டும்தான் இங்க விரயமாகும். அதை தாண்டி வேற யாரையாவது ரெக்ரூட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ண முடியாது. ஸோ என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும், உங்களோட வியாபாரத்தின் அளவு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நபருக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களோட பிசினஸ் இருக்கும். மோர் தென் பீப்புளை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியே பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. பிசினஸ் அந்த அளவுக்கு டெப்த் இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க மட்டுமே வேலை செஞ்சா போதும், எதுக்குப்பா இன்னொரு ஆள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு வேலை செய்வீங்க. ஸோ இந்த இடத்துலயும் உங்களுடைய வருமானம் உயரத்துக்கு உங்களோட நேரத்தை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரிக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ மூணாவது வே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணலாம். அதாவது நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத தாண்டி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பிசினஸ் தான். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த இடத்துல என்னன்னா உங்களோட பிசினஸ் கேட்டகரி அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகும்போது என்னன்னா உங்களோட பிசினஸுக்கு ஏற்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கு இவ்வளவு மேன் பவர் தேவைன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை கொண்டு போறதுக்கு இவ்வளவு பணம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பிசினஸ்ல ஒரு எத்தனை பேரை மேன் ரெக்ரூட் பண்ணணும்னு இருக்கும். ஒரு 10 பேர் பண்ணலாம், ஒரு 15 பேர் பண்ணலாம், ஒரு 20 பேர் பண்ணலாம் அப்படின்னா அது வரைக்கும் தான் நீங்க பண்ண முடியும். அதை தாண்டி சார் எனக்கு பிசினஸ்க்கு 100 பேர் பண்றேன் சார், அதிகப்படியான நேரத்தை அதிகரிக்கிறேன், பணம் அதிகமா வருமே அப்படின்றதுக்காக நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா இவ்வளவு எம்ப்ளாயை வச்சுதான் இந்த பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னும் போது அது வரைக்கும் தான் நீங்க பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க ரெக்ரூட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை கூலி சாப்பிட்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா உங்களோட ஒரு பிசினஸ் இன்கம்க்கு வந்து growth ஆகும், அது நேரத்தை அதிகரிக்க முடியும். ஆனா என்னன்னா லிமிட்டெட், ஒரு அளவுக்கு மேல உங்களால அதிகரிக்க முடியாது. சோ இது பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் என்னவாங்க இல்ல கார்பரேட் பிசினஸ் மேன் அப்படின்னுவாங்க. இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பல ப்ராஜெக்டுகளை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டை எடுத்து ரன் பண்ணக்கூடிய அந்த பீப்புள் மூலியமா மோர் தென் பீப்புள் கனெக்ட் ஆவாங்க. அதன் மூலியமா இந்த இன்வெஸ்டரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகரிக்கும், அவரோட பொருளாதாரம் இங்க மிகப்பெரிய அளவுக்கு மாறும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு பினான்சியர் எடுத்து, ஒரு பினான்சியர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தன்னோட பணத்தை ஃபைனான்ஸ் பண்றாரு. அந்த ஃபைனான்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் வாங்கின நபர் 30 நாள் மாங்குன்னு உழைச்சி 31வது நாள்ல அவர் சம்பாரிச்ச பணத்தை வட்டி எடுத்து வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, பல இடங்கள்ல பினான்ஸ் பண்றாரு, பல இடத்தோட உழைப்போட வருமானத்தை இந்த இடத்துல எடுத்துக்கிறாரு. அப்ப இவரோட வருமானம் என்ன ஆகுது, அதிகரிக்குது. அதுதான் இந்த ஒரு கேட்டகரி. இதுல கார்பரேட் பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இப்ப இதை பாத்தீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் மக்களோட உழைப்பை உரியறது. இந்த கார்பரேட் பிசினஸ்மேன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி அதை மக்கள் கீழே கொண்டு போய் கொடுக்குறாங்க. மக்கள் என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதன் மூலியமா அந்த பிசினஸ் வந்து growth ஆக ஆரம்பிக்குது. சார் சாதாரணமா ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சட்டன் இன்கம் கொடுக்குற மாதிரி அது என்னன்னு ரெஃபரல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெஃபரல் அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஓ இந்த வேலையை பண்ணா நம்ம சும்மா இருக்கிறோம், சும்மா இதை பண்ணா நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அதை வந்து ரெஃபர் பண்றாங்க. அந்த இன்கம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த இன்கம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த ஹாப்பினஸ்ல என்ன பண்றாங்க, பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களோட உழைப்பு என்ன பண்றாங்க, ஒரு ஒரு சின்ன ரெஃபரல் மூலியமா என்ன ஆகுது, அவங்க உழைப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஆகுது, பல பேருக்கு போகுது, பல பேர் உள்ள வராங்க, பல பேர் அங்க ரெஃபரல் பண்றாங்க. அங்க பெரிய ஒரு மேன் பவர் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அதை லிமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க யாருக்கும் அவங்க எந்த ஒரு சேலரியும் கொடுக்க போறது இல்லை.
அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அதுல இருந்து வர ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் ப்ராஃபிட் வந்து கொடுக்க போறாங்க. அதனால பெரிய ஒரு லாஸும் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, கரெக்டா பிளான் பண்ணி அந்த விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணி விடுறாங்க. பெரிய லெவல்ல மக்களோட செல்வம் உள்ள வருது, பெரிய லெவல்ல பிசினஸ் வருது, பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்போ இப்போ இந்த 4 வே வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். முதல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்மேன், அடுத்தது கார்பரேட் பிசினஸ்மேன். சோ இந்த 4 வேல உங்களோட நேரத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு எங்க அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட எஃபோர்ட்டை அங்க சரியா போட்டோம்னா பெரிய ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நாம அத்தனை பேர் எங்க பிளான் பண்ணிருப்போம், நிச்சயமா நமக்கு வரக்கூடிய வருமானம் பத்தல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பல ட்ரீம், பல கனவுகள், பல லட்சியங்கள், பல ஆம்பிஷனோட சுத்திட்டு இருக்கோம். இதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தேட ஆரம்பிச்சோம். அதாவது சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வேலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேடுதல் நின்னதா இல்ல, நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயம் நின்னதா இல்ல, நம்மளோட ஆம்பிஷன் ஏதாவது நடந்திருக்கா, நம்மளோட கடமைகள் ஏதாவது முடிஞ்சிருக்கா, நம்மளோட லட்சியம் சரியான பாதையில போயிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இல்ல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வரக்கூடிய வருமானத்துக்கு உள்ள செலவு இருந்தது, இன்னைக்கு வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்கு. அப்ப அந்த தேடுதல் அங்க சரியா முடியல. அப்ப நாம எல்லாருமே இன்னைக்கு இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லாருமே எங்க டிசைட் பண்ணிருப்போம்னா இந்த 4வது வேவை டிசைன் பண்ணிருப்போம். ஓகே சார், நம்ம 4வது வேவை டிசைட் பண்ணியாச்சு. அப்ப அது எப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போனோம், எந்த விஷயத்தை எந்த மாதிரி ப்ராஜெக்டோட நம்ம கொண்டு போனா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும். அப்ப அந்த ட்ரெண்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் மக்கள் கிட்ட அது அட்ராக்ட் ஆகும். அது அட்ராக்ட் ஆகும்போது அது பிடிச்சிருக்கும், அந்த வேலையை செய்யறதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அப்போ மக்கள் அதிகப்படியா கொண்டு போவோம். அப்போ இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 80 காலகட்டங்கள்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபீல்டு பெரிய லெவல்ல பூம் ஆச்சு. அன்னைக்கு இந்த 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 ப்ராடக்ட கன்சியூம் பண்ண ஆசைப்பட்டவங்க எல்லாரோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 கேட்டகரி தான். ஒரே கேட்டகரி, அதாவது 100ல 90% ஒரு கேட்டகரி, 10% ஒரு கேட்டகரி. 90% கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ற கேட்டகரி, 10% ப்ரொமோட் பண்ற கேட்டகரி. இன்னைக்கு 10% கேட்டகரியை போயிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. வசந்த் அண்ட் கோ ஆகட்டும், இல்ல சரவணா ஸ்டோர் ஆகட்டும், இவங்களோட லைஃப் எல்லாம் பாருங்க, பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் போய் பெரிய லெவல்ல செட்டில் ஆயாச்சு. 90 காலகட்டங்கள்ல கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி புதுசா உள்ள வந்தது. அந்த புதுசா உள்ள வந்தவொடனே எல்லாரும் என்ன பண்ண, என் வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆகணும், இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி தன்னோட அந்த என்ஜாய்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்யூட்டரை பை பண்ணும். ஆனா இதே 90 காலகட்டங்கள்ல இதை ப்ரொமோட் பண்ணவனோட லைஃப் எல்லாம் பாருங்க. சத்தியம் கம்ப்யூட்டர், அவரோட லைஃப் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண பிளாட்ஃபார்ம்ல இந்த கம்ப்யூட்டரோட பேர் பார்ட்ஸை விற்கக்கூடிய நபரா இருந்தவர் இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையில பல ஏரியால ஐடி கம்பெனிகளை ஓபன் பண்ணி பல கோடி பல ஆயிரங்களை சம்பாரிச்சு தன்னோட லைஃப் இங்க மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியை ப்ரொமோட் பண்றதுக்காக சூஸ் பண்றாரு. சோ 2000 காலகட்டத்துல டெவலப் ஆன ஒரு இண்டஸ்ட்ரி, நாம அத்தனை பேரும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் பைசல் இண்டஸ்ட்ரி. அன்னைக்கு நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கோடீஸ்வர வாழ்க்கையில வாழ வேண்டிய நாம இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாராலையும் ஈஸியா ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட்டரா நம்ம சூஸ் ஆகாம கன்சியூம் பண்ற கஸ்டமராவே நம்ம அதை பார்த்ததோட விளைவு இன்னைக்கு நம்ம லைஃப் இப்படி இருக்கு. ஆனா இதை ப்ரொமோட் பண்ணவங்களோட லைஃப் இன்னைக்கு பாருங்க, டேங்கப்பா வேற லெவல்ல அவங்க போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை சூஸ் பண்ணாங்க. சோ இன்னைக்கு 2010ல மொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல டெவலப் ஆச்சு, பெரிய பூமிங் ஆச்சு. எல்லார் கையிலயும் இப்ப வந்து போனே இல்லாதவங்க கூட போனை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய பூம் ஆச்சு, பெரிய ரெவல்யூஷன். அந்த பெரிய ரெவல்யூஷன்ல நாமெல்லாம் என்ன பண்ணோம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம அங்கேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கன்சியூம் பண்ற கஸ்டமராவே இருந்துட்டோம். ஆனா 10% ப்ரொமோட்டரா இருந்தவங்களோட லைஃப பாருங்க, பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு. சோ 2024ல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன், டிஜிட்டல் ரெவல்யூஷன். இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி அத பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ண முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணி இருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து இத வந்து ப்ரொமோட் பண்ண நினைச்சாங்க. பட் இந்த காலகட்டத்துல
இந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அத்தனை பேரும் ஆஸ் யூஷுவல் கன்சியூம் பண்ற கஸ்டமரா இருக்கும். அமேசான்ல அருமையான ஆஃபர் போட்டிருக்கான்பா. பிளிப்கார்ட் மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லப்பா. எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பரா இருக்கு. எனி டைம் நான் யூடியூப்லயே முழுகி கிடக்குறோம். ஸ்விக்கி டொமோட்டோல தான் ஃபுட் ஆர்டரே பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நாம என்ன பண்றோம், யூசர்ஸா இருந்துட்டோம். ஆனா அதை ப்ரொமோட் பண்ண அத்தனை பேருமே பெரிய லெவல் ஏர்னர்ஸா மாறியாச்சு. சரி, இன்னைக்கு இந்த விஷயங்கள்ல நான் ரீஸ்டார்ட் அப் பண்ண ப்ராஃபிட் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம், அந்த பிசினஸோட ட்ரெண்ட் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல அந்த பிசினஸ் நம்ம கையில எடுக்கும்போது தான் பெரிய ரெவல்யூஷன் கிடைக்கும். அந்த பெரிய ரெவல்யூஷன்ல நம்ம பெரிய ஏர்னர்ஸா மாறலாம். பட் இப்போதையான ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025ல நம்ம இருக்கிறோம். வரக்கூடிய 30கள்ல மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி 24ல ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி இருந்ததோ, வெப்2 டெக்னாலஜி இருந்ததோ, வரக்கூடிய காலம் வெப்3 அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மிகப்பெரிய டெவலப் ஆகுது. பிளாக் செயின் டெக்னாலஜி, ஏஐ, கிரிப்டோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஆக போகுது. ஸோ ஆரம்ப காலத்துல நம்ம ஜிபே வந்து ஒரு பெருசா பார்க்கல. இன்னைக்கு ஜிபே இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஆனா ஜிபேவோட டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா பல மில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து வேர்ல்டு வைடு நடக்குது. ஆனா ஆரம்பத்துல பெருசா நடக்கல, பெருசா பிசினஸ் இல்ல. அந்த மாதிரி வரக்கூடிய காலம் மிகப்பெரிய ரெவல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி, வெப்3, கிரிப்டோ கரன்சி, என்எஃப்டி, டிஜிட்டல் சொத்துக்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஜிட்டல்ல பெரிய லெவல் வைப், மெட்டாவர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள வரப்போகுது. இன்னைக்கு சுதாரிச்சுக்கிங்க. இந்த வரக்கூடிய செக்டார்ல நம்ம கன்சியூம் பண்ற கஸ்டமரா இருக்கணுமா இல்ல ப்ரொமோட்டரா இருக்கணுமான்னு. சார், கன்சியூமரா இருக்கிற இத்தனை ஆண்டு காலம் நம்ம லைஃப் மாறல. நல்லா யோசிச்சுக்கிங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல 2000ல நீங்க ஒரு ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்க ஒரு கோடீஸ்வரன். சார் இல்ல சார், 2024ல நீங்க வெப்2 இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு கோடீஸ்வரர். இது ரெண்டுமே நம்ம கடந்து வந்த காலம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட்ல குதிச்சவங்க எப்படி சம்பாதிச்சிருக்காங்க தெரியும். இன்னைக்கு அந்த வெப்2 இண்டஸ்ட்ரியில டெவலப் ஆன அமேசான் ஆகட்டும், இல்ல யாருன்னா இருக்கட்டும், அவங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 10க்கு 10 ரூம்ல தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வரலாறு போய் படிச்சு பாருங்க. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, பெரிய லெவல்ல பிசினஸ் கொண்டு போறதுக்கு பணம் இல்ல. பட் அவங்க அந்த டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆனாங்க. அந்த டெக்னாலஜி வச்சு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல முதல் 10 இடத்துல இருக்காங்கன்னா காரணம் அன்னைக்கு அந்த ட்ரெண்டான அந்த விஷயத்த கையில் எடுத்ததுதான். இன்னைக்கு நாம இந்த ஒரு விஷயத்த, ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயத்த நாம கையில எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம மிகப்பெரிய அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்தலாம். சோ இப்ப நமக்கு எந்த வேலை மூலியமா பணத்தை அதிகரிக்க முடியும், மேன் பவர் அதிகரிக்க முடியும்ன்றது தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன ப்ராஜெக்ட உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த 2 விஷயத்துல நீங்க கிளாரிட்டி ஆயிட்டீங்க அப்படின்னா, இது உங்க உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சலனங்கள் அங்க கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நிச்சயமா நான் வரக்கூடிய விஷயங்கள் சொல்ல போறேன். அதை நீங்க ஒபே பண்ணீங்க, அதை உங்களோட வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை பயணத்துல அதை நடைமுறையில படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களால மோர் தென் கம்யூனிட்டிய, மோர் தென் மெம்பர்ஸை அக்குமுலேட் பண்ண முடியும். உங்க நேரத்தை அதிகரிக்க முடியும். உங்களோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் அடையும். சார், இந்த இடம் இது வரைக்கும் நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நீங்க உங்களோட சிந்தனையை உள்ள கொண்டு வாங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை கொண்டு வர போது, உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்க போது, உங்க லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு மிக முக்கியமான இடம் இதுதான். அப்போ இந்த ஒரு இடத்துல நீங்க செவி கொடுத்துட்டீங்க, இந்த விஷயத்தை நீங்க லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், வரக்கூடிய வருடம் நீங்க நினைச்சிருக்கக்கூடிய 1 இயர் 1 CR அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்றது அப்படின்றது மிக ஈஸியான ஒரு விஷயம். சார், முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? சார், இந்த ப்ராஜெக்ட நம்ம எடுத்தாச்சு, நம்ம 4வது சூஸ் பண்ணியாச்சு. முதல்ல நாம என்ன பண்ணணும்னா, நம்ம கம்யூனிட்டியை அதிகரிக்கணும். அப்பதானே நேரம் அதிகரிக்கும். நம்ம கம்யூனிட்டியை அதிகரிக்கணும், அப்பதான் நேரம் அதிகரிக்கும். அப்போ உங்களோட கம்யூனிட்டியை அதிகரிக்கிறதுக்கான முதல் வேலை யார் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான். சார், என்ன சார் செய்ய போறோம்? அந்த லிஸ்ட் எடுத்து அந்த நபர்கள் கிட்ட நம்ம ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். என்ன ப்ராஜெக்ட்? இப்ப நான் சொன்னதுதான்.
சார் வரக்கூடிய காலம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி டெவலப் ஆக போது நாம என்ன பண்றோம்னா படகு அதை காட்டாத்து வெள்ளம் அடிச்சு போது அந்த வெள்ளத்து மேல மிதக்கக்கூடிய மிதவையா இருந்தா போதும், அதுவா போய் சேர்த்துரும். அப்ப அந்த மிதக்கக்கூடிய மிதவையா இருக்கிற அளவுக்காவது நம்ம நாலேஜ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ண போறோம், அவனை உள்ள கொண்டு வர போறோம். அதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வேலை லிஸ்ட் மேக் பண்ணணும். சார் அந்த லிஸ்ட் மேக் பண்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் யுவர் பார்ட்னர்ஸ். இந்த லிஸ்டுக்குள்ள வரவங்க யாரு சார்? அவங்க உங்களுடைய பார்ட்னர், உங்க பிசினஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பார்ட்னர்ஸ். நீங்க எப்படி அந்த ஒரு முனைப்பா உள்ள வந்து ஒரு லிஸ்ட மேக் பண்ணி அவங்க கிட்ட இந்த ப்ரொஜெக்ட கொடுத்து உள்ள பிசினஸ டெவலப் பண்ணுன்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைச்சதோ, அந்த ஐடியாலஜிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும், அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கணும், அவங்களோட லைஃப் அங்க மாத்தணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடிய பர்சனா இருக்கணும், அதை தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கணும், மத்தவன் திரும்பி பார்க்கக்கூடிய ரோல் மாடலா வாழ்ந்து காட்டணும்ன்ற எண்ணம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பர்சன்ஸா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நாம செலக்ட் பண்ண போறோம். எப்படி சார் செலக்ட் பண்ண போறோம்? செலக்ட் பண்றதுக்கு நிறைய வே இருக்கு. முதல் வே, உங்களோட மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட் அட்ரஸ் பாருங்க. அந்த கான்டாக்ட் அட்ரஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சேவ் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா அதுல எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடைக்காது. ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட நியர்பைல இருக்கக்கூடிய உங்களோட சுத்து வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப்புக்கோ இல்ல ஒரு மாலுக்கோ இல்ல நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜிம் பண்ண அதாவது உடல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடங்களுக்கோ இல்ல வாக்கிங் பிளேஸுக்கோ இல்ல இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கான்டாக்ட்ல இருந்த பர்சனை நேர்ல பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்ச உடனே ஓகே இவருதான் அவரா, சரி நம்ம யாருன்னு தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 4 நாள்ல அவங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க கேட்பாங்க, அவங்க என்ன பண்றீங்கன்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பாட் கிடைக்கும். அந்த பாட் மூலியமா அவங்க உங்க பிசினஸை கேட்கறதுக்கு தயாராவாங்க. சோ அப்ப தயாராகக்கூடிய பர்சனெல்லாம் அழகா லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட் எடுத்து அந்த பர்சனை நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் விஷயங்களை ஆட் பண்ணணும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. அந்த ஓகே நீங்க இவங்கெல்லாம் ஓகே இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டீங்க, ஒரு லிஸ்ட் எடுத்தாச்சு. அந்த லிஸ்ட் எடுத்த பட்டக்கு அவங்க கிட்ட ப்ராப்பரா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட எண்ணங்களை தூண்டக்கூடிய வகையில இருக்கணும். அந்த என்ன மாதிரினா அதை எதிர்பார்த்து இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வரப்போகுது. அதுக்கு என்ன பண்றாங்க சார், முன்னாடியே வந்து ஆடியோ லான்ச் பண்றாங்க. அதுக்கான முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் வந்து எடுத்து உள்ள அனுப்புறாங்க. சின்ன ஷார்ட் பிலிம் எடுத்து அனுப்புறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த எண்ணத்தை தூண்டுது. ஓ இந்த படம் இப்படி இருக்க போதா, இந்த மாதிரி பாட்டுகள்லாம் வரப்போதா, இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு 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 ஐடியாலஜி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த படம் எப்ப லான்ச் ஆகும், நாம எப்ப போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கஸ்குள்ள வந்துடும். ஸோ உங்க அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கணும், சேம் அதே மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஒரு நபர் உள்ள வராரு அப்படின்னும் போது அந்த இடத்துல என் பாயம் வரான், நம்ம டார்ச்சர் பண்றான்பா, இந்த அப்பாயின்மெண்ட்டை குட்டு ஒழிச்சிடலாம்பா, வந்தியா சரி சொல்லு முடிஞ்சிச்சா கிளம்பு அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா பிசினஸ் ப்ரொமோட் ஆகுது. பல இடங்கள்ல நீங்க போய் பேசியிருப்பீங்க, ஒரு இடம் கூட அந்த இடத்துல க்ளோசிங் ஆயிருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அப்போ ஒரு புரிதல் நீங்க எடுத்துக்கீங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க கேட்டகரியில அப்பாயின்மெண்ட் வாங்கினா பிசினஸ் அப்படித்தான் இருக்கும். இல்ல இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்கன்னா உங்க பிசினஸோட growth வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப வந்து அந்த ப்ரொஜெக்ட கொடுக்க போறீங்க, எப்ப வந்து அத வந்து நம்ம லைஃபுக்கு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாலஜிக்குள்ள அவன் இருப்பான். அப்போ இந்த பிசினஸோட growth அந்த மாதிரி. ஸோ நேத்து நான் ஒரு இடத்துல ஒரு பிளானை வந்து ப்ரெசென்ட் பண்ண போயிருந்தேன். ப்ரெசென்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசியிருந்தேன். இந்த ப்ராஜெக்டோட growth பத்தி ஒரு ஒரு ஓரலா சொல்லியிருந்தேன். இந்த பிசினஸ் எடுத்தவங்க எப்படியெல்லாம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசியிருந்தேன். வரக்கூடிய காலம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இது மாதிரி எல்லாம் எப்படி நம்ம லைஃப் வந்து ஆளப்போகுது, இன்னைக்கு இந்த பிசினஸை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, இந்த 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 கேட்டகரியில போய் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களோட லைஃப் வந்து பெரிய லைஃபா மாறப்போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். பட் அவர் பாத்தீங்கன்னா நேத்து நமக்கு வாலண்டரியா வந்து கூப்பிட்டு, சார் எனக்கு வந்து பணம் சம்பாரிச்சே ஆகணும், வேற வழியே தெரியல, நீங்க சொல்ல விஷயத்தெல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஐ ஓப்பன் ஆகுது.
இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு ஒரு ஐ ஓப்பன் ஆகுது. எனக்கு நேர்ல வந்து இதை கிளாரிட்டியா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நிச்சயமா வரேன் சார் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து நேத்து பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் நல்ல ரிசல்ட். ஸோ அது ஒரு என்னாச்சுன்னா அவர் அந்த பிசினஸ் முனைப்பா எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற. நெக்ஸ்ட் என்ன சார், உங்க லீடர் கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு சில இடங்கள்ல நீங்க நேரடியா போய் பேசும்போது நீங்க தான் பேசுறீங்க அப்படின்னும் போது உங்க மேல அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லாம இருக்கலாம். இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இல்ல அந்த ப்ராஜெக்ட சரியா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்ப அதை நீங்க ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு லீடர் கிட்ட ஒரு ப்ராப்பரா அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த லீடரை கொண்டு போனீங்கன்னா அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகும். அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்பரா அந்த லீடர் கிட்ட நிறைய பேர் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது இல்ல. நம்ம லீடர் தானே எப்ப கூப்பிட்டாலும் வர போறாரு அப்படின்ற மைண்ட் செட்டப்ல என்ன பண்றது, கூப்பிடுறது. சப்போஸ் அவர் வர முடியல அப்படின்னு சொல்றதுன்னா அவரோட ஒட்டு வரவே அறுத்துடுறது. இதோட யாரும் அவர் கூட அண்ணன் தண்ணி வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிடுறது. பட் யோசனை பண்ணுங்க, நாம எப்படி இன்னைக்கு பிசினஸ்குள்ள வந்தோமோ, நம்மள மாதிரி ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி வந்தவர் தன்னோட பிசினஸ புரிஞ்சுக்கிட்டாரு, அதை சரியான முறையில வழி நடத்துறாரு. இன்னைக்கு அவர் லீடரா மாறிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட இன்வால்மெண்ட். அந்த இன்வால்மெண்ட் அவரோட அதிகமாச்சு, அவரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. அதனோட மூலியமா அந்த பிசினஸ ஆர்வத்தோட அவர் கத்துக்கிட்டாரு. அதை அவர் மக்களை வழி நடத்த ஆரம்பிச்சாரு, மாறிட்டாரு. நமக்கு அந்த விஷயங்கள் இன்னும் வரல. அதனால என்ன பண்றோம், நாம இன்னொரு லீடரை நம்ம தேடுறோம். பட் அந்த லீடருக்கும் 4 பேர் தேடுவாங்க. ஆல்ரெடி ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் 4 பேர் வாங்கியிருக்கலாம், அவர் கூட டிராவல் பண்ணிருக்கலாம். பட் நாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம லீடர் நம்மள வந்து சேர்க்கும் போது வந்தாரு, இன்னைக்கு இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப்ல இருக்கும். பட் இதெல்லாம் அழிச்சிட்டு நாமளும் லீடரா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது தவறு இல்லை, அதுக்கு கால நேரங்கள் எடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா லீடரா மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணமாவது நமக்குள்ள இருக்கு. இது நிறைய டைம் நம்ம ஷாஜகான் சார் சொல்லுவாங்க, வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் வச்சு கட்டுறோம். எப்பயாவது நம்ம வந்து பண்ணுவோம், கார் வாங்கிடும் அப்படின்னு. ஆனா யாராவது வாழ்க்கையில பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறோமா, வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது, ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது, ஒரு வருமானத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, கையில பணம் பார்க்க ஆரம்பிக்கும் போது, நான் கண்டிப்பா வெளிநாடுகள் போக போறேன் அப்படின்னு யாராவது பாஸ்போர்ட் வாங்கியிருப்போம்னு பாத்தீங்கன்னா இல்ல. 100ல இன்னைக்கு வரைக்கும் ஆய்வறிக்கையின் பிரகாரம் சொன்னது 5 to 10% தான் பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்றோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அவன் முடிவு பண்ணிடுறான், நான்லாம் எங்க எதுக்கு நமக்கு தேவையில்ல, அந்த பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி என்ன பண்ண போறோம், அந்த கேட்டகரி. அப்போ நம்ம இந்த இடத்துல 2 கேட்டகரியில யோசிச்சுக்கோங்க. ஒண்ணு, வீடு கட்டும் போது எப்படி கார் பார்க்கிங் வச்சு கட்ட போறோம், எப்படி இருந்தாலும் நிச்சயமா நான் கார் வாங்க போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை போட இருக்கிறோமோ. இன்னொன்னு, எனக்கு இது தேவையில்லை, பயன்பாடு வேணாம் அப்படின்ற கேட்டகரி. இப்ப இந்த 2 கேட்டகரியில எந்த கேட்டகரின்னு முடிவு எடுத்துங்க. ஸோ நீங்க வீடு கட்டும் போது பார்க்கிங் வச்சு கட்டக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய அளவு ஜெயிப்பீங்க. ஏன்னா லீடர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த ப்ராஜெக்டை நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணீங்க, நிச்சயமா உங்களோட வருமானம் அங்க பெருக ஆரம்பிக்கும். அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்பரா அந்த இடத்துல அவரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அந்த பிசினஸ் அப்ரோச் பண்றோம். அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல ரிசல்ட் பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, நம்ம லீடரா அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யார பார்ட்னரா தேர்ந்தெடுத்திருக்காரோ அந்த நபரை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார். சார், இவர் இந்த ஆல்ரெடி இந்த பிசினஸ் இப்படி பண்ணிருக்காரு, அவரு இந்த மாதிரி பண்ணிருக்காரு, இவர்கிட்ட பெரிய லெவல்ல கம்யூனிட்டி இருக்கு, இவர் மட்டும் உள்ள வந்துட்டா போதும் சார், நான் ஜெயிச்சிருவேன் சார், அப்படி இப்படின்னு அவரை பத்தி நிறைய ப்ரொமோஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவருக்குள்ள அந்த தலகர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாயிடும். அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆயிடுன்னா, என்ன மாதிரி வேற ஒருத்தர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவாருன்னா, நீ சொல்ற விஷயத்த சரியா காது கொடுத்தே கேட்க மாட்டாரு. ஏன்னா அவரோட டீ கப்பை தான் ஆல்ரெடி நீங்க ஃபுல் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேல ஊத்துறதுக்கு இடம் இல்ல. அப்ப என்ன நடக்கும், பிசினஸ் நடக்காது. இதுவே அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க லீடர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு போன அந்த லீடரை பத்தியான நிறைய விஷயங்களை நீங்க அங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பார்ட்னரோட டீ கப்பு காலி ஆகும். இவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சொல்ல போறாரு, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது, நம்மளோட பொருளாதாரம் ஏறப்போகுது, நிச்சயமா இதை கவனிச்சே ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு அவர் வந்து உட்காந்துரு. நிறைய பேர் நம்ம லீடரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது இல்ல. அதுதான் அங்க பெரிய டிராப். நான் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் டே டு டே நிறைய கால்ஸ் பேசிட்டு இருக்கேன்.
ஒவ்வொரு இடங்கள்லயும் மேஜரா பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டிட்டு போயிட்டு விடுறதோட சரி. இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண மாட்றாங்க. என்னன்னு தெரியல. இந்த கூச்சமா, தயக்கமா, வெக்கமான்றது தெரியல. பட் நீங்க கூட்டிட்டு போகக்கூடிய லீடரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்களும் அவங்களும் மட்டும்தான் பழக்கம். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கனெக்டிவிட்டியை நாம ஏற்படுத்தல அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல பிசினஸ் பெரிய லெவல்ல கனெக்ட் ஆகாது. அப்போ கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த பிசினஸ் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த லீடரை பத்தியான நிறைய விஷயங்களை நீங்க அங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா பெரிய லெவல்ல கனெக்ட் ஆகும். பிசினஸ் பெரிய growthக்கு போகும். அடுத்த ஒரு விஷயம் என்ன, அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன் சார், நான் லீடரா மாறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க இந்த விஷயத்த கவனிப்பணும். ஒரு லிசன் பண்ணணும். அந்த பிரசன்டிங் ஏரியாவுல அவர் லீடர் அந்த லெசன் பண்ணும்போது அந்த ஏரியாவுல நம்ம இருக்கணும். அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கணும். அடுத்த கட்டம் அந்த விஷயத்த நீங்க பேசி பழகி அந்த விஷயத்த முனைப்பு காட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடர் வந்துட்டாரு, அவரை பயன்படுத்தி ஆகணும், அவர் விட்டா பிடிக்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறோம், பிசினஸ் பேசக்கூடிய ஏரியால இருந்து நகர்ந்து போய் வெளியே போயிட்டு நம்ம வேற ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது. இல்ல அவர் எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் பேச போறாரு, அந்த 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம என்ன பண்றது, அந்த மொபைலை நோண்டுறது, யூடியூப் பாக்குறது, அப்பதான் ஸ்டேட்டஸுக்கு தம்ஸ் அப் போடுறது, இல்ல அப்பதான் வந்து அந்த மீட்டிங்கோட லிங்கை மாத்துறது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவர் எங்க பிசினஸ் ஆரம்பிச்சாரு, எப்படி க்ளோஸ் பண்ணாருன்னு தெரியாது. உங்க பார்ட்னர் அதை எப்படி வந்து அதை லிசன் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் பிசினஸோட க்ளோசிங் மட்டும் எப்படி அங்க வரும்னா வராது. ஸோ பிசினஸோட க்ளோசிங்க்கு மிக முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல லிசனிங்கோட இருக்கணும். அந்த ப்ரொஜெக்ட் அவர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ப்ரொஜெக்டை முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னாருன்றதை நீங்க கவனிக்கணும். அதை தாண்டி உங்களோட பார்ட்னர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்றது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதை பொறுத்துதான் உங்களோட க்ளோசிங் அங்க இருக்கு. சோ இதனால நிறைய நமக்கு பிளஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லிசன் அங்க இருக்கிறதுனால என்னன்னா, உங்க பார்ட்னர் லிசன் இல்லாம இருந்தாலும், ஐயோ நண்பனே கவனிச்சிட்டு இருக்கான், நம்ம கவனிக்கலாம் தப்பாயிடும்னு அவன் லிசனிங்குள்ள வந்துருவான். சப்போஸ் நீங்க லிசன்ல இல்ல அப்படின்னா, நீங்களே லிசன்ல இல்லைன்னும் போது அவரும் லிசனை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்போ பிசினஸ் க்ளோஸ் ஆகும். அப்போ இந்த ஒரு விஷயத்த நாம இது வரைக்கும் கரெக்ட் பண்ணல அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணா அந்த இடத்துல பிசினஸ் பெரிய growth ஆகும். ஃபைனல் அடுத்ததா பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரசன்ட் பண்ணும்போது அந்த லீடரோட பிரசன்டேஷனை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப உற்று நோக்கணும். அந்த உற்று நோக்கி அந்த விஷயத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அந்த பிரசன்டிங் ஏரியா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்க உயர்ந்துட்டீங்க அப்படின்றது அவனுக்கு தெரியணும். எந்த மாதிரி கேட்டகரி, ஓ இப்படி பிசினஸ் பேசுறாரு, இந்த பொசிஷன்ல பிசினஸ் பேசுறாரு அப்படின்ற ஒரு 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 விஷயத்துல கிளியாரிட்டியா இருக்கு. அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், அது வேற லெவல்ல ஒரு கனெக்டை ஏற்படுத்தும். அதுவே உங்களோட பிசினஸ் க்ளோஸ், நீங்க பிளானே கொடுக்கலனா கூட சரி, அதுவே ஒரு பெரிய பிசினஸ் க்ளோஸுக்கு உங்களை கொண்டு வந்துடும். பரவாயில்ல, இப்படிப்பட்ட கேட்டகரிக்கு நண்பன் வளர்ந்துட்டான், அப்படி ஒரு அப்படி அந்த 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 ஒரு ஒரு ஐடியாலஜிக்குள்ள போயிடுவாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தோணும். பிசினஸோட நோக்கம் என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரியாது சார், ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, அவனுக்கு அந்த பிசினஸோட எண்ணத்தை ஏற்படுத்தணும். அவன் அந்த பிசினஸை எடுத்து செய்யணும்னா அவனுக்கு அந்த எண்ணம் வரணும். எப்படி அந்த எண்ணம் வரும், அவனோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ல இருப்பான், அந்த ஸ்ட்ரகிளோட ரிலீஃபா இது இருக்கும் அப்படின்றத அவனை ரியலாட்டிக்கா புரிய வச்சுட்டீங்கன்னா போதும். அதை புரிய வைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அந்த ஏரியா. அதை புரிய வச்சுட்டு அந்த பிசினஸ் சக்சஸ். ஓகே சார், இதெல்லாம் நான் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு அப்ப பிசினஸ்ல எனக்கு க்ளோசிங் வரல அப்படின்னா, நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் இதுதான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் டூல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கையில இல்லாம இருக்கிறது தான் ஒரு பெரிய டிராப். அந்த பிசினஸ் டூல் உங்க கையில இருந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ட்ரெஸ் கோடு, உங்களோட அப்பியரன்ஸ். ட்ரெஸ் கோட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லி மாட்டக்கூடிய பேண்ட் ஷர்ட் அல்ல, உங்களோட அப்பியரன்ஸ். உங்களை பார்க்கும்போது ஒரு குட் அப்பியரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும், அததான் ட்ரெஸ் கோட் அப்படின்னு. நீங்க உங்களோட ட்ரெஸ் மட்டும் பர்ஃபெக்டா இருந்துருச்சு, உங்களோட ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னா அது வந்து பெரிய ரிசல்ட் கிடைக்காது.
சோ ஆட்டிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நடை உடை பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆட்டிடியூட். அந்த ட்ரெஸ் கோட் அப்படின்னும் போது ஒரு மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உடை மட்டுமல்ல, உங்களோட உங்க உங்க உடல்ல இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ். அதாவது உங்களோட ஷூ எப்படி இருக்கு, உங்களோட வாட்ச் எப்படி இருக்கு, உங்களோட கேப் எப்படி இருக்கு, உங்களோட சன்கிளாசஸ் எப்படி இருக்கு, உங்களோட இதெல்லாம் நீங்க போடும்போது பாருங்களேன், அந்த ஆட்டிடியூட் வேற மாதிரி மாறும், வேற வைப் கிடைக்கும். இப்ப நார்மலா நீங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது இருக்கிறதுக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது உங்களோட ட்ரெஸ் பண்ணும்போது இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா பாருங்க. நீங்க அந்த ட்ரெஸ் பண்ணும்போது அந்த கல்யாணத்துக்கு போறோம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அங்க ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களோட அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. பயங்கர ஆக்டிவா இருப்பீங்க, அப்படி ஒரு ஸ்டைலிஷா நடப்பீங்க. அந்த ஸ்டைலிஷா நடக்கிறத தாண்டி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சு வேற மாதிரியா மாறும். ஒரு ஸ்டைலிஷா உங்க பேச்சு மாறும். அப்ப என்ன ஆகும்னா எதிர்க்க இருக்கிறவனுக்கு அட்ராக்ட் பண்றீங்க, அவனை அட்ராக்ட் பண்றீங்க. அந்த மாதிரி இந்த ப்ரொஜெக்டை நீங்க வெளியே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஆட்டிடியூட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க அவனை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவன் நீங்க நீங்க சொல்லக்கூடியதை செய்யக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா உன்னைய மாதிரி அவனும் மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்கு. அப்ப அந்த 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 ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர்றதுக்கான ஆட்டிடியூட்ல இறங்கினா போதும். அதுக்கு மெயின் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் கோட். சார் அடுத்த விஷயம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரி மெயின்டைன் பண்ணணும். என்ன ஒரு இன்ஸ்னாலும் எழுதி வைக்கணும். இல்ல ஒரு பிளான ஒரு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண போகும்போது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு டைரி எடுத்து அந்த ப்ரொஜெக்ட கொடுக்கணும். அங்க போய் பேப்பர் இருக்கா பேனா இருக்கா அப்படின்றத நம்ம கேட்க கூடாது. ஸோ டைரி பென் அப்படின்றது நம்ம கையில இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அப்பியரன்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரொஜெக்ட், இதை பொறுத்து நம்மளோட ரிசல்ட் இருக்கு. அடுத்தது என்ன, ஒரு நல்ல மொபைல் இருக்கணும். சார் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் போறீங்க, பிளாக் செயின் டெக்னாலஜியை பத்தி பேசுறீங்க, கிரிப்டோ கரன்சியை பத்தி பேச போறீங்க, உங்களோட மொபைல் ஓல்டு மாடல்ல இருக்கு, எப்படி சார் அது கனெக்ட் ஆகும்? சார் அதுக்காக நீங்க புது மாடல் மாத்தணும் இல்ல, புது பேக் கேஸ மாத்துங்க, புது டெம்பர் கிளாஸ மாத்துங்க. இதெல்லாம் உங்களோட அப்பியரன்ஸ்குள்ள வர்றது. சார் இந்த மாதிரி நான் இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு சம்பாரிச்சேன், என்னோட லைஃப் இப்படி மாறி இருக்கு அப்படின்னும் போது நீங்க சொல்றத அவன் எதிர்க்க இருக்கிறவன் அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற. அதை தாண்டி உங்க கையில இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிபிடி, பிளான் பிரசன்டேஷன். அந்த பிளான் பிரசன்டேஷன் நிறைய பிபிடி நம்ம கையில இருக்கு. அந்த பிபிடியை உங்க லீடர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா பிஓபி அப்படின்ற ஒரு செஷன் நடக்குது. அந்த செஷன்ல நிறைய லீடர்ஸ் வந்து அந்த பிளானை பிரசன்ட் பண்றாங்க. அதை பிரசன்ட் பண்ண ஒவ்வொரு ஸ்லைடு எதுக்காக அந்த ஸ்லைடை பயன்படுத்துறாங்க, அந்த ஸ்லைடை கொண்டு வரும்போது என்ன விஷயங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்றத நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கணும். டெய்லி பிஓபில நீங்க அட்டன் பண்ணணும். டெய்லி அவங்க பிளானை நவுத்தும் போது ஒவ்வொரு ஸ்லைடா நவுத்தும் போது நீங்க நவுத்தி பார்க்கணும். அப்பதான் என்ன நடக்கும்னா இந்த பிளான் உங்க மண்டைக்குள்ள போய் உட்காரும். அந்த பிளான் உங்க மண்டைக்குள்ள போய் உட்காராம அது பிசினஸோட வேக்கு கொண்டு போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப அந்த பிளான் அந்த அந்த பிளான் உங்க மண்டைக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண போகும். சரி இது எதுக்காக சார் நான் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லீடரை நம்பி இருக்கிறீங்க. ஒரு மாசத்துக்கு 4 டைம் தான் வருவாருன்னா அந்த 4 டைம் தான் உங்களோட வருமானம். இதுவே உங்களுக்கு இந்த பிளான் தெளிவாயிடுச்சு அப்படின்னா நீங்க யார் ஆயிட்டீங்க, நீங்க லீடர் ஆயிட்டீங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, பிளானை டெய்லி கொடுக்க முடியும். 30 நாள் உங்களுக்கு வருமானம். அதை தாண்டி அவங்க ஏதாவது ஒரு டவுட் அங்கடி கேட்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பிளானோட பிபிடியை ஓபன் பண்ணி இந்த இடத்துல அதுக்கான கிளாரிட்டி கொடுத்துருக்கான்பா, இவ்வளவு கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அவங்க கிட்ட சொல்லும் போது என்ன ஒரு அவனுக்கு தோணும்னா நம்ம சிறந்த நபர் கூட தான் கனெக்ட் ஆக போறன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா மூலியமா உங்க கூட டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது என்ன சார், உங்களோட இன்கம் ப்ரூஃப். நீங்க ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது இன்கம் ப்ரூஃப் தான். இல்ல நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது இன்கம் ப்ரூஃப் தான். இல்ல 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் இன்கம் ப்ரூஃப் தான். உங்க முன்னாடி இருக்கிறவருக்கு முன்னாடி உங்க முன்னாடி அதாவது உங்க பார்ட்னருக்கு நீங்க சம்பாதிச்சிருக்கிறதுல அவருக்கு இன்கம் ப்ரூஃப் தான்.
இந்த ப்ரூஃப் அவருக்கு நீங்க காமிக்க காமிக்க என்ன நடக்கும்னா, நான் பார்ட் டைமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணேன், இல்ல ஃபுல் டைமா நான் இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட லைஃப்ல இந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவருக்கு புரிய வைக்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரு 30 நாள் எஃபோர்ட் போட்டு அவர் சம்பாதிக்கிறதும் இங்க எஃபோர்ட் போட்டு நீ சம்பாதிக்கிறதுக்கும் பார்க்கும்போது, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க வரும். அடுத்த ஒரு விஷயம், இது ரிலேட்டடான வீடியோஸ், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆக போகுது, இந்த கிரிப்டோ எப்படி டெவலப் ஆக போகுது, உலக நாடுகள் இந்த கிரிப்டோ எப்படி பாக்குறாங்க, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி பாக்குறாங்க, ஏஐ டெக்னாலஜியை பத்தி எப்படி பாக்குறாங்க, விஆர் அண்ட் ஏஆர் பத்தி என்ன சொல்றாங்க, இந்த மெட்டாவர்ஸ பத்தி என்ன பத்தியான விஷயங்கள், இது பிளாக் செயின் டெக்னாலஜில இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த வீடியோஸ் உங்க கையில இருக்கு அப்படின்னா, அவர் அது அந்த அந்த அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது, நண்பா தோபர் வீடியோ இருக்கு பாரு அப்படின்னு நீங்க சொல்லி அவருக்கு அதை காமிக்கும் போது அந்த அந்த விஷயத்த அவர் கிளாரிட்டி ஆவாரு. கிளாரிட்டி ஆகும்போது பிசினஸ் டூல் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தது என்ன சார், இன்னைக்கு நம்ம பிளான் எடுக்கிறோம், இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு பிஓஏ செஷன் கொடுக்குறோம். இந்த பிஏஓஏ செஷனை கேட்டுட்டு ஒவ்வொருத்தர் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாய்ஸ் நோட் என்ன ஆகும்னா பல பேருக்கு ஒரு பெரிய டூலா இருக்கும். சார் இன்னைக்கு ஒரு பேங்க் எம்ப்ளாயி இங்க ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்கலாம், இல்ல ஒரு டாக்டர் இங்க வாய்ஸ் நோட் கொடுக்கலாம், இல்ல நார்மலா வேலைக்கு போறவர் ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்கலாம், இல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புள் இங்க வாய்ஸ் நோட் கொடுக்கலாம், இல்ல வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவர் இங்க ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரியில நிறைய பீப்புள் இருக்காங்க. ஏன்னா 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு விரலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தர் இந்த வாய்ஸ் நோட்டை கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, யாருக்கு அந்த வாய்ஸ் நோட்டு பயன்படுதோ, இப்போ ஒரு படிக்காத ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு ராஜேஷ் ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த வாய்ஸ் நோட்டு படிக்காத கேட்டகிரியில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வைபா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு நல்ல படிச்சவரு டெக்னாலஜி சம்பந்தமா நாலேஜ் இருக்கிற ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த நாலேஜ் இருக்கிற பர்சனுக்கு அது ஒரு ஆக்டிவா இருக்கும். சோ இது நம்மளோட பிசினஸோட டூல்ல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும். நீங்க அத்தனை பேரும் முடிவெடுங்க. ஒவ்வொரு நாள் பிஓஏ அட்டன் பண்றோம், ஒரு 50 to 60 பேர் அட்டன் பண்றோம். நாம அத்தனை பேருமே ஒரு பிசினஸ்க்குள்ள இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் நோட்டு கொடுக்க கொஞ்சம் பழகு. சார் இந்த வாய்ஸ் நோட்னால என்ன ஒரு பெனிஃபிட், உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட், வாய்ஸ் நோட் கொடுக்கறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பேச்சு திறமை வளரும், அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் கிடைக்கும், அவங்க பிசினஸோட நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஒரு எந்துவாசிசம் கிடைக்கும். சார் நீங்க பேச தயாரால சார், இந்த வியாபாரம் அப்படின்றது நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்க, எந்த அளவுக்கு உங்க கம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்றீங்கன்றத பொறுத்து தான் சக்சஸ். அப்போ நீங்க பேச தயாரா இல்ல, பேச முயற்சிக்கல அப்படின்னா இந்த பிசினஸோட நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. அப்ப இந்த பிசினஸோட நெக்ஸ்ட் லெவல் போனோம் அப்படின்னா, நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் பேச தயாராயிடுங்க. சோ உங்களோட வாய்ஸ் நோட் மத்த நிறைய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டூலா இருக்கும். அந்த டூல் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது இதுல அச்சீவர்ஸோட பேனர் சார், 6th ஸ்லாட் எல்லாம் முடிக்க முடியுமா சார், அவ்வளவு பணம் எல்லாம் போட முடியுமா சார், 7th ஸ்லாட்லாம் முடிக்க முடியுமா, 12வது ஸ்லாட்லாம் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற அத்தனை பேருக்கும் தபார் முடிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க காமிக்கும் போதுதான் அவங்களோட மைண்ட் அங்க ஓப்பன் ஆகும். ஓ 7 லெவல்லையும் பிசினஸ் எடுக்கிற பீப்புள் இருக்கிறாங்க, 8 லெவல்ல எடுக்கிற பீப்புள் இருக்காங்க, 12 லெவல்ல இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க பிசினஸோட குரோத்துக்கு போவாங்க. நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு பிளானிங் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த அச்சீவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரோட லைஃப்ல அந்த அந்த எப்படி சொல்லுவாங்க, நிறைய பேரோட லைஃப்ல அந்த செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை, அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை. அவங்க பாட்டு மிஷினரி மாதிரி டெய்லி காலையில இருந்து 8 மணிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸை கட்டிக்கிட்டு வேலைக்கு போறதாகட்டும், இல்ல டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கிட்டு செல்ஃப் பிசினஸ் பண்றதாகட்டும், இல்ல பிசினஸ் மேனா போறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஒரு மிஷினரி லைஃப்ல இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி பண்ணா அங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு அப்ரிஷியேட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பெரிய அப்ரிஷியேட் யாருக்கிட்டயுமே இருக்காது. அப்போ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பேனர்ஸ் மூலியமா என்ன ஆகும்னா, அவங்களோட மனநிலைமை ஸ்ட்ராங் ஆகும். நம்ம லைஃப்ல தன்னை மதிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்றத அவங்க புரிதலோட எடுத்துப்பாங்க. அவங்க லைஃப்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரியிலயும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு டூலா இருக்கும். இதை தாண்டி ப்ரொஜெக்டோட அப்டேட் என்ன, நாளுக்கு நாள் என்ன அப்டேட் அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும்.
அப்பதான் நீங்க ஒரு லீடர் அப்படின்னு உங்க ஜூனியர் உங்களை மதிப்பான். இல்லைன்னா நீங்க ஒரு லீடர் கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்றத அவன் மதிக்கல அப்படின்னா இந்த பிசினஸோட growth அப்படின்றது பெருசா இருக்கு. சார் நீங்க ஒரு புதுசா ஒரு ப்ரொஜெக்ட பாக்குறீங்க சார், புதுசா ஒரு உங்களோட பார்ட்னரை பாக்குறீங்க, அவர் உங்க கூட பார்ட்னர் ஆகணும் அப்படின்னா அந்த பார்ட்னர் ஆகக்கூடியவர் தகுதியானவரா அப்படின்னு அவர் பாப்பாருல. அப்ப அந்த தகுதியை நீங்க வளர்த்துக்க தயாரா இல்ல அப்படின்னா நிச்சயமா எப்படி உங்க கூட அவர் பார்ட்னரா மாறுவார்? யோசிச்சுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்பிட் காயின் வந்து லிஸ்ட் ஆக போகுது. இந்த காயினோட growth எப்படி இருக்க போகுது, இத பத்தியான நிறைய தகவல்கள் இப்போ செகண்டுக்கு செகண்ட் வந்து நம்ம டெலகிராம்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய லீடர்ஸ் வந்து அதை தமிழாக்கம் பண்ணி குரூப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய லீடர்ஸ் கிட்ட அந்த விஷயங்கள் ஷேரிங் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அவங்களோட கனெக்ட் ஆகுங்க. இல்ல நாம டெலகிராமோட கனெக்ட் ஆகி அந்த செய்திகளை அப்டேட் எடுத்துங்க. அப்பதான் வந்து உங்க ஜூனியர் உங்க கூட பார்ட்னர் ஆகிறதுக்கு விரும்பும். ஸோ இந்த அப்டேட் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா துடுப்பு இல்லாத படகு மாதிரிதான், நடுவுலயே நம்ம மிதந்துகிட்டு இருக்கணும். எங்க போனோம் எப்படி போனோம் நமக்கு தெரியாது. எவனாவது ஒருத்தன் நம்மள தள்ளி விடுவானான்னு உட்காந்து நம்ம காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தள்ளி விடுறதுக்கு ஆள் வந்து யாராவது தள்ளி விட்டாங்கன்னா நம்ம கரை சேர்ந்துருவோம். அப்படி தள்ளி விட ஆள் இல்லைன்னா நம்ம நடுவுலயே மிதக்க வேண்டியதுதான். அப்போ நாம இந்த அப்டேட் வந்து ப்ராப்பரா இருந்ததுன்னா போதும், நம்ம பிசினஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபைன், நம்ம இப்ப எல்லா டூலும் நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்ப நாம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங். அந்த க்ளோசிங் அப்படின்ற இடத்துல நம்ம முனைப்பு காட்டணும். யாரு சார் உங்க லீடர் உங்களுக்கு முனைப்பு காட்டுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. அந்த இடத்துல முனைப்பு காட்ட வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். உங்களோட பார்ட்னரை தான் நீங்க தேர்ந்தெடுக்க வந்திருக்கீங்க. உங்க பார்ட்னருக்கு உண்டான பிலீவ்னஸை நீங்க கொடுத்து அந்த கான்பிடென்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் அந்த ப்ராஜெக்ட்ல எந்தெந்த இடத்துல அதிகப்படியான லிசனை கொடுத்தாருன்ற ஐடியாலஜி உங்க கையில இருந்ததுன்னா அதுக்கேற்ற பிலீவ்னஸ் நீங்க கொடுத்து இந்த பிசினஸ க்ளோசிங் பண்ணும்போது அது ரிசல்ட்டா மாறும். சார் இது எப்படிப்பட்ட க்ளோசிங்கா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்குத்தி பறவை தன்னோட இரைக்காக எப்படி அது தன்னை ஒரே இடத்துல நிலைப்படுத்தி பறந்து தன்னோட இரையை எடுக்குதோ அந்த மாதிரி நீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த க்ளோசிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பிசினஸோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்னர் வந்தாச்சு சார். உங்க பார்ட்னர் வந்தாச்சு, என்ன சார் பண்ண போறீங்க? அடுத்த பார்ட்னர் தேட போறதுக்கு முன்னாடி உங்க பார்ட்னரை உங்களை மாதிரி தயார்படுத்துங்க. இட் இஸ் அ மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு தலைவன் பல தலைவர்களை உருவாக்கணும். அதுதான் அப்பதான் அது வந்து மிகப்பெரிய growth ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா பல தலைவர்களை உருவாக்குறது இல்ல. அதனோட விளைவுதான் இன்னைக்கும் நாம இந்த பிசினஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சார் என்ன சார் பண்ணணும்? பிஓஏ நீங்க எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு உங்க லீடர் சொன்னாரோ நீங்க உங்க ஜூனியருக்கு சொல்லுங்க. காலையில பிஓஏ அட்டன் பண்ணு, பிஓபி அட்டன் பண்ணு, நாலேஜ் எடுத்துக்கோ, பிசினஸ டெவலப் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் வளர்த்துக்கோ. சார் இன்னைக்கு நாம யோசிச்சு பாருங்க, ஒரு மெக்கானிக் ஆரம்ப சொல்லுவாங்க நீங்க போய் முதல்ல வேலை பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் கடையில போய் வேலைக்கு செஞ்சு வேலை மூலியமா அந்த பிசினஸை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும். அதேதான் இங்க, இதுவும் ஒரு பிசினஸ் தான். இங்க நாம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம என்ன சொல்றாங்களோ அங்க போய் அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஆனா என்ன பண்றோம், உள்ள ஐடி போட்டு அடுத்த நாளே அவனை பிசினஸ் பண்ண அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா பல இடங்கள்ல போய் அவன் தவறுதலான அப்ரோச் பண்ணி என்ன ஆகுது, பிசினஸோட நெகட்டிவ் ஃபுல்லா மண்டையில ஏத்தின்னு வந்து பிசினஸே வேணாம்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ள வந்துடும். அப்ப அவனை என்ன பண்ணணும், ப்ராப்பரா மார்னிங் செஷன் அட்டன் பண்ண சொல்லுங்க, ஈவினிங் செஷன் அட்டன் பண்ண சொல்லுங்க. இது இல்லாம ஒன் டே ப்ரோக்ராம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் நடக்குதோ அந்த ஒன் டே ப்ரோக்ராமுக்கு நிச்சயமா அட்டன் பண்ண சொல்லுங்க. சார் நீங்க இந்த பிசினஸ் மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு நாலேஜ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான். நீங்க நாலேஜ் எடுக்க தயாரா இல்ல அப்படின்னா உங்களோட பிசினஸ்ல பெரிய மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. சார் இன்னைக்கு நம்ம ஒரு பையனை நம்ம ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம் சார். ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, பையன் சரியா படிக்கல, வீட்டுல வந்தாலும் படிக்க மாட்டான். நம்ம என்ன பண்றோம்? அடுத்தது ஃபீஸ் தான் 12வது படிக்கிறதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம், இல்ல 10வது படிக்கிறதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம். நான் எதுக்குப்பா திருப்பி ஃபீஸ் கட்டணும்னு யோசிப்போமா? இல்ல பக்கத்துல இருக்கிற டியூஷனுக்கு அவனை ஃபீஸை கட்டி அனுப்பிச்சு வைப்போமா? ஏன் அனுப்பி வைக்கிறோம்? மேற்படி அந்த படிப்பை நல்லா படிக்கிறதுக்காகவும் பெஸ்டா மார்க் எடுக்கிறதுக்காகவும் அவனோட லைஃப்ல அது உறுதுணையா இருக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். அந்த மாதிரிதான் நம்ம இந்த பிசினஸ்குள்ள வந்து உள்ள ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு நம்ம என்ன பண்றோம்னா அவனை ப்ராப்பரா தயார்படுத்த நாம பண்ணல அப்படின்னா நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க ஜூனியரை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா உங்ககிட்ட தான். உங்க அப்ளைனுக்கு கிடையாது. உங்க அப்ளைன் உங்களை தயார்படுத்திட்டாரு. ஆனா நீங்க உங்க ஜூனியரை தயார்படுத்துங்க, அதுக்கான முனைப்பை நீங்க காட்டுங்க.
ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கான முனைப்பை காட்டுறது இல்ல. சார் அவர்கிட்ட பணம் இல்ல சார். ஏன் சார் அவர்கிட்ட ஐடி போட போகும்போது கூட தான் பணம் இல்ல, ஐடி வாங்காம விட்டுட்டோமா சார்? இல்ல. அந்த இடத்துல என்ன பண்றோம், அவர்கிட்ட பணமே இல்லைனாலும் எப்படி அவர் கடன் வாங்கணும்ன்றத சொல்லி கொடுத்து அவரை கடனை வாங்கி வச்சு இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வரோம். ஏன் அவர் இந்த பிசினஸ்ல கனெக்ட் ஆகிறன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும், அதை தாண்டி அந்த பிசினஸ்ல அவர் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்துல அவர் உள்ள கொண்டு வரோம். அப்போ இதெல்லாம் கரெக்டா பண்றோம். அவர் பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்துக்கு அவருக்கு தேவையான டூலை ஏற்படுத்தி கொடுக்க நம்ம முடிவு பண்ண மாட்டோம். நாமளே என்ன பண்ணிடுறோம், அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு ஒரு ஐடியாலஜி கொடுத்துட்டா என்ன ஆகும்னா இந்த இடத்துல அவரும் டெவலப் ஆக மாட்டாரு. அவர் அங்க டெவலப் ஆகல, உங்க பார்ட்னர் அங்க டெவலப் ஆகல அப்படின்னா நீங்களும் டெவலப் ஆக முடியும். அப்ப அதுக்கு என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய 21 20 21ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டே ப்ரோக்ராம் சேலம் ஏற்காடுல வந்து நடக்குது. ஒண்டர்ஃபுல்லா இருக்க போது. இட் இஸ் அமேசிங். ஏன்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் உள்ள போகும்போது நிறைய பேரோட மனநிலைமை ஆல்ரெடி எடுத்த 2 டே ப்ரோக்ராம் தானே, இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு போன அத்தனை பேருக்குமே பயங்கர எனர்ஜி கிடைச்சிருக்கு. அந்த எனர்ஜி மூலியமா அவங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கிட்டாங்க. தன்னோட லைஃபோட நிலைப்பாடு என்னன்றதை கிளியரா புரிஞ்சு போச்சு. பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இன்கம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட லைஃப்ல இது வரைக்கும் சேஞ்சஸ் வரல, இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு அந்த 2 டே ட்ரைனிங்கான டிக்கெட்டை புக் பண்ணி உள்ள போங்க. வெரி மினிமம் ஒரு $55. அதை வந்து பாத்தீங்கன்னா $55 நீங்க உள்ள கொடுத்து கனெக்ட் ஆகுங்க. ஸோ அதாவது டாய் 55 டாய் வச்சு உள்ள கனெக்ட் ஆயிடுங்க. ஸோ ஏன்னா வெரி மினிமம் டிக்கெட்ஸ் தான் அங்க அவைலபிள் இருக்கு. வெறும் ஒரு 80 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 30 to 40 டிக்கெட் சோல்ட் அவுட். வெரி வெரி ஃபாஸ்டா வந்து அங்க சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க உள்ள கனெக்ட் ஆகுங்க. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 டே ப்ரோக்ராம்ல நீங்க ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும், இந்த பிசினஸ் பண்றதுனால உங்களோட லைஃப் எப்படி போக போகுது அப்படின்ற பல விஷயங்கள் கிடைக்கும். சரி, இன்னைக்கு நாம சொல்லி நம்ம கேட்காத நம்ம ஜூனியர் கூட அந்த இடத்துல அந்த விஷயத்த கேட்டு தன்னோட லைஃப சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெரி கிளியர் சார். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் நம்ம வலுக்கட்டாயத்தின் பேர்ல இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கலாம். பட் ப்ராப்பரா இந்த பிசினஸ பத்தியான ப்ராப்பரான நாலேஜ் இல்ல, இந்த பிசினஸ் எப்பேற்பட்ட growth போகுது, எந்த அளவுக்கு சம்பாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இல்ல அப்படின்னா நிச்சயமா அவங்க உங்க கூட டிராவல் பண்ண போறது இல்ல. அவங்க டிராவல் பண்ணல அப்படின்னும் போது ஒவ்வொரு டைமும் நீங்க புது பார்ட்னரை நீங்க தேட வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். நீங்க ஒரு டைம் இந்த 2 டே ப்ரோக்ராம இந்த அட்டன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக இந்த பிசினஸ்ல வந்தாங்க, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டா எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கிளாரிட்டிக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கும், பெரிய லெவல் growth வரும். அதை தாண்டி நீங்க என்ன எண்ணத்தோட அவர்கிட்ட ஐடி எடுத்தீங்களோ அவரோட லைஃப்ல இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கும். அவர் ஃபேமிலியோட எக்கனாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். என்ன ஒரு மைண்ட் செட்டப்புக்கு நீங்க பிளான் பண்ணி உள்ள எடுத்தீங்களோ அதை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் உங்களோட வாழ்க்கையில உங்களோட பொருளாதாரத்தை மாத்தி வரக்கூடிய வருடம், அதாவது இந்த வருடத்துல 1 இயர்ல 1 CR எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில கிடைச்சிருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்களை சரியான முறையில ஃபாலோ பண்ணி உங்களோட கம்யூனிட்டிய ஒழுங்கா நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை யாராலையும் மாத்த முடியாது. ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்துல உங்களோட வாழ்க்கை அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நெக்ஸஸ் ஃபியூச்சருக்கும், டீம் மாஸ்டருக்கும், இசட் பவர் ஆர்கனைசேஷன் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லி என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார் அருண் சார். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அருண் சார் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து இந்த மாதிரி அப்டேட் எடுக்காததுனால சில டைம்ல அருண் சார் எப்போ வருவார் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். தான் என்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை கேட்க தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்ட்டு இது மாதிரி 2 டே மீட்டிங்லாம் இன்னைக்கு கொடைக்கானல் ஏற்காட்டில் போய் நாங்கள் பார்க்கும்போது தான் இன்னைக்கு சீக்கிரமா நாமளும் லைஃப்ல மாற்றி அமைக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து நானும் 12 முடித்தேன். ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃபும் மாறி இருக்கு. அவர் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் ஒவ்வொருத்தருடையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி சம்பாதிக்கிறோன்றத நம்ம வெளிப்படையா காட்டும் போது தான் ஓஹோ இவனும் இந்த பிசினஸ் சம்பாதிச்சிட்டானா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அருண் சார் நிறைய விஷயங்களை சொன்னாங்க.
இந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதுக்கு 2 பேர் மட்டும் ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் இருந்தா ஆன்டர்ஸ் பண்ணுங்க.